ஹாய் நண்பர்களே, வேலூருக்கு அருகாமையிலங்க ஒரு சின்ன அழகான கிராமம். அந்த கிராமத்துல நம்மளோட சப்ஸ்கிரைபர் முரளி, அதுக்கப்புறம் நிவேதா அப்படின்ற 2 பேரும் சேர்ந்துதாங்க இந்த நிகழ்வை நமக்கு சொல்லியிருக்காங்க. இவங்க 2 பேர்த்தோட வாழ்க்கையிலுமே நடந்த அமானுஷ சம்பவம் தாங்க இந்த நிகழ்வு. என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, முரளி மற்றும் நிவேதா இவங்க 2 பேருமே சின்ன வயசுல இருந்து ஒன்னா வளர்ந்தவங்க. அதாவது சித்தி பொண்ணு பெரியமா பையன், இந்த மாதிரி அண்ணன் தங்கச்சியை வாழ்ந்திருக்காங்க. ரொம்பவே சந்தோஷமா இவங்க ஒரே கிளாஸ்ல படிக்கிறது, ஒரே மாதிரியா இவங்க ஒரே வீட்டுல தான் வளர்ந்துருக்காங்க அப்படின்னு கூட வச்சுக்கலாம். நிவேதாவோட வீட்டுல தான் முரளி அப்படின்றவர் வளர்ந்திருக்காரு. இதே போல அவங்க 2 பேரும் சந்தோஷமான வாழ்க்கையை கடந்து வரும்போது கரெக்டா நிவேதா அப்படின்றவங்களுக்கு ஒரு 16 வயசு ஆயிடுச்சாங்க. அடுத்து இவர் முரளி அப்படின்றவருக்கும் ஒரு 16 வயசு ஆயிடுச்சாங்க. இவங்க 2 பேருமே சேர்ந்துக்கிட்டு என்ன பண்றாங்கன்னா, தெருவில் அந்த பக்கம் இந்த பக்கம் ஓடி ஆடி விளையாடிட்டு இருக்காங்க. அப்போ இவங்களோட வீட்டுல நிவேதாவோட வீட்டுல தான் இருக்காரு முரளி அப்படின்றவர். அவங்களோட அப்பா அம்மா என்ன பண்றாங்கன்னா, ஒரு வேலையா அவங்க வெளியே போயிருக்காங்க. இவங்க மட்டும்தான் விளையாடிட்டு இருக்காங்க. அதுவும் பிள்ளைங்களோட சேர்ந்து விளையாடிட்டு இருக்காங்க. நல்லா ஜாலியா விளையாடி முடிச்சுட்டு இந்த நிவேதா அப்படின்றவங்க என்ன பண்றாங்கன்னா, நான் பாத்ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க தனியா வந்திருக்காங்க. அவங்களோட வீட்டுல இருந்து ஒரு 4 வீடு தள்ளி தான் விளையாடிட்டு இருக்காங்க. ஆனா நிவேதா அப்படின்றவங்க அவங்களோட வீட்டுக்கிட்ட வராங்க. வீட்டுக்கிட்ட வந்துட்டு பாத்ரூம் எல்லாம் போயிட்டு ரிட்டர்ன் வீட்டை விட்டு வெளியே வந்திருக்காங்க. வெளியே வரும்போது அங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விளையாடிட்டு இருக்காங்களே, அவங்க கிட்ட போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வாசப்படியில இருந்து மெது மெதுவா காலையே எடுத்து வச்சிருக்காங்க. கீழே 3வது படி இறங்கி கடைசியா ரோட்ல கீழே கால் வைக்கும் போதெல்லாம் நிவேதா அப்படின்றவங்களுக்கு உடம்புல பாதி உடம்பு அப்படியே ரொம்ப கூலிங்கா இருக்கிற மாதிரி இருக்கு, பாதி உடம்பு வந்து நல்லா நார்மலா இருக்கிற மாதிரி இருக்கு. என்னடா இது ஏதோ ஒரு வித்தியாசமான ஃபீலா இருக்கே, என்னடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் திரும்பி பாக்குறாங்க. ஒருவேளை காத்தடிக்கிறதுக்கு தான் அப்படி இருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு, காத்தடிச்சா ஃபுல் பாடி ஜில்லுன்னு ஆகணும்ல, ஆனா அப்படி ஆகவே இல்லையாங்க. அடுத்தது அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இன்னொரு அடி எடுத்து வச்சிருக்காங்க. இன்னொரு அடி எடுத்து வைக்கும் போதெல்லாம் நிவேதாவோட அந்த ட்ரெஸ்ஸை பிடிச்சி பின்பக்கமா இருந்து யாரோ இழுக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்திருக்கு. இழுத்ததுமே நிவேதா என்ன நினைச்சிட்டாங்கன்னா, காத்து அடிக்கிறதுக்கு தான் நமக்கு அப்படி ஃபீல் ஆகுதோ அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்க திரும்பி பார்த்துட்டு ரிட்டன் திரும்பலான்னு திரும்பும்போது அவங்களோட வீட்டுக்கு பக்கத்துலேயே தாங்க ஒரு மரம் இருக்கு. பக்கத்துலேன்னா கொஞ்சம் தூரம் தள்ளின்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப பக்கமா வீட்டை ஒட்டி கிடையாது, ஆனா கொஞ்சம் தூரம் தள்ளி தான் இருக்கு. அந்த மரத்துல இருந்து அப்படியே சலன்னு ஏதோ சத்தம் போடுற மாதிரி காத்து மட்டும் பயங்கரமா வீசிட்டு இருக்குங்க. அந்த காத்து தான் இங்க நிவேதாவுக்கு பின்னாடி அடிக்குது அப்படின்னு நினைச்சிட்டு நிவேதா அந்த பயத்தோட ஓட ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா அந்த மரத்தை பத்தி ஆல்ரெடி நிவேதாவுக்கு நிறைய கதைகள் தெரியும், நிறைய விஷயங்கள் அந்த மரத்துக்கிட்ட நடந்திருக்கு. அந்த காரணத்தினாலதான் பயத்துல கத்திக்கிட்டே ஓடுறாங்க. முரளி என்னை காப்பாத்துடா, முரளி என்னை காப்பாத்துடா அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே ஓடுறாங்க. இவங்க ஓடி வரதை பார்த்துட்டு அங்க விளையாடிட்டு இருந்த பிள்ளைங்களும் சேர்ந்து என்னடி ஆச்சு, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஓடி வந்து கேட்குறாங்க. ஓரளவுக்கு அந்த தெருவிலேயே கொஞ்சம் ஓரமா ரோட்டு ஓரத்துல உட்கார்ந்துக்கிட்டு என்ன ஆச்சு என்ன அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இவங்க பேச அந்த நிவேதா அப்படின்றவங்களுக்கு நடந்த விஷயங்களை சொல்றதுக்கு இவங்களுக்கு சரியா வரல. ஆனா காத்தடிச்சிச்சு, அந்த காத்துக்கு பயந்துட்டு ஓடி வந்துட்டு அப்படின்றது மட்டும் அவங்க கிளியரா புரிஞ்சுக்கிட்டாங்க. சரி ஓகே, அந்த காத்துக்கெல்லாம் பயப்படாதடி, அதெல்லாம் இப்போலாம் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இவங்களுக்கு ஆறுதல் சொல்ல, அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் விளையாடுறாங்க. விளையாடி முடிச்சுட்டு மீண்டும் நிவேதாவும் முரளியும் அவங்களோட வீட்டுக்கு வராங்க, நிவேதாவோட வீட்டுக்கு. அப்படி வரும்போது நிவேதா மட்டும் என்ன பண்றாங்கன்னா, நேரா அந்த மரத்தை பார்த்தபடியே வந்துட்டு இருக்காங்க. முரளி என்ன பேசுறாரு அப்படின்றது கூட காதுல வாங்காமலே அவங்க வந்துட்டு இருந்திருக்காங்க. என்ன ஆச்சு நிவேதா, நான் இத்தனை கேள்வி கேட்கறேன், எதுக்குமே பதில் சொல்லலை அப்படின்னு சொல்லி இவரும் பேசிக்கிட்டே வரும்போது எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே கொடுக்காதனால உங்க உடம்பு பிடிச்சி கையை பிடிச்சி வந்து உலுக்கியிருக்காருங்க. நிவேதா இங்க பாரு, என்ன பாரு அப்படின்னு சொல்லிட்டு உலுக்குனதுமே நிவேதா வந்து டக்குன்னு சுயநினைவுக்கு வந்துட்டாங்க. வந்தவங்க கிட்ட என்ன ஆச்சு, இவ்வளவு நேரம் நான் எவ்வளவு கேள்வி கேட்டுட்டு வரேன், எதுவுமே உன் காதுல விழுவில்லையா அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிக்கிட்டு வீட்டுக்கும் வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்துமே வாசப்படியில தாங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க 2 பேருமே. அப்போ முரளி அப்படின்றவங்கள்ட்ட அந்த நிவேதா அப்படின்றவங்க என்ன சொல்றாங்கன்னா, டேய் உனக்கு இந்த மரத்துல இந்த நம்ம ஊருக்காரங்க சொல்றதெல்லாம் ஏதாவது நம்பிக்கை இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆல்ரெடி இவங்களோட ஊருக்காரங்க நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க. என்ன அப்படின்னா, அந்த மரத்துக்கிட்ட போறவங்க பக்கமா நெருங்கி போகவே அவங்களுக்கு வந்து தலை சுத்தல் மாதிரி வருது. அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு தலைவலி வருது, தூக்கத்துல வந்து பேய் கனவு வருது. அது கூடவே இவங்களுக்கு மனநல பைத்தியம் பிடிச்ச மாதிரி, அப்படியே பைத்தியம் பிடிச்சவங்க எப்படி பேசுவாங்களோ அந்த மாதிரி எல்லாம் 2 நாளைக்கு பேசுவாங்களாம். அந்த மரத்துக்கு பக்கத்துல போய் நின்றுட்டு வந்தாவே
அதனால தான் இப்போ நிவேதா அந்த மரத்தை பற்றி உனக்கு என்ன தெரியும், இப்போ சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு முரளி அப்படின்றவங்களும் அது உண்மையோ பொய்யோ, ஊர் மக்கள் சொல்கிறாங்க அப்படின்னா அதில் ஏதோ ஒரு உண்மை இருக்க தானே செய்யும். அதனால் நம்ம அந்த பக்கமும் போக வேண்டாம், அந்த மரத்தை பற்றியும் பேச வேண்டாம், நீ எந்திரிச்சு வா உள்ள அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்ததும் நிவேதாவும் நார்மலாக தாங்க இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்களோட அப்பா அம்மா வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறமா சமைச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு 2 பேருமே நிவேதா ஒரு ரூம்லேயும் முரளி ஒரு ரூம்லேயும் படுத்து தூங்கிட்டாங்க. அவங்களோட அப்பா அம்மா வந்து நிவேதாவோட படுத்துருக்காங்க, அப்பா ஹாலில் தான் படுத்துருக்காங்க. அன்றைக்கே நைட்டு கரெக்டாக மணி பார்த்திங்கன்னா 12 மணி 7 நிமிஷமாங்க. அவ்வளோ நேரத்துக்கு நிவேதா அப்படின்றவங்க மட்டும் மெதுவாக எழுந்து வீட்டுக்கு வெளியே போகிறாங்க. வீட்டுக்கு வெளியே போகிறாங்க அப்படின்னா அவங்க வந்து தானாகவே போகலைங்க, யாரோ கூப்பிடுற மாதிரி இருக்குது. அவங்களோட பேசிக்கிட்டே தான் போயிருக்காங்க. போகும்போது இவங்க யாரு கூடயோ பேசிக்கிட்டே எழுந்து போகிறாங்க இல்லையா, அப்போ வந்து முரளி அப்படின்றவர் யதார்த்தமாக முழிச்சிட்டே தான் இருந்திருக்காரு. இவங்க யாரு கூடடா பேசிட்டு போகிறா, என்னடா பண்ணுறா, ஒருவேளை பாத்ரூம் எந்திரிச்சு போகிறாலோ, அம்மா கூட போவாங்களோ, அதாவது சித்தி கூட போவாங்களோ அப்படின்னு நினச்சிட்டு இங்கே முரளி அப்படின்றவரும் பார்த்துட்டே இருக்க, கரெக்டாக முரளியோட பெட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஜன்னல் இருக்குங்க. அந்த ஜன்னல் நிவேதாவோட வீட்டோட அந்த தெருவோட ரோடு நல்லாவே தெரியுமா. அந்த ரோட்டில் நிவேதா மட்டும் நடந்து போகிறாங்க. நடந்து போகும்போது முன்னாடி யாருக்கிட்டையோ பேசுகிற மாதிரி, அதுவும் ஒரு வித பயத்தோட, ஐயோ நான் வரல, என்னை விட்டுரு, ஐயோ நான் வரல அப்படின்ற மாதிரி அவங்க பேசிக்கிட்டே போகிற மாதிரியும் இருந்திருக்கு. இதை வந்து முரளி அப்படின்றவர் ஜன்னல் வழியாக பார்த்துருக்காரு. பார்த்தவர் இவ்வளோ நேரத்துக்கு எங்கடா போகிறா, இங்கே எங்கே போகிறா அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிக்கிட்டே வீட்டை விட்டு வெளியே வரலாம் அப்படின்னு வரும்போதெல்லாம் நிவேதா அப்படின்றவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே அந்த மரத்துக்கு பக்கமாக நெருங்கி போகிற மாதிரி போயிட்டே இருந்திருக்காங்க. சரியாக அந்த மரத்துக்கு பக்கத்துலேயும் போயிட்டாங்க. முரளி அப்படின்றவர் வீட்டு வாசப்படி இறங்கிறதுக்குள்ளேயுமே அந்த மரத்துக்கிட்ட போயிட்டாங்களோ. எவ்வளோ ஸ்பீடாக போனா அப்படின்னே எனக்கு தெரியல, ரொம்ப குழப்பமாக இருந்துச்சு. ஆனால் அந்த மரத்து பக்கத்தில் போயிட்டா. இங்கேருந்து நான் அவளை பார்க்கும்போதே அவள் ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கிற மாதிரி, ரொம்பவே உக்கிரமாக இருக்க மாதிரி, கண்ணெல்லாம் அப்படியே செவந்து முடியெல்லாம் காற்றுல அப்படியே பறந்துட்டு இருந்துச்சு. அவளை பார்க்கவே எனக்கு அப்படியே பேய் மாதிரி இருந்துச்சு. அந்த பேய் பார்த்து எப்படி நம்ம பயப்படுவோமோ சேம் அதே பயம் எனக்குள்ளே வந்துச்சு அப்படின்னு சொல்லி முரளி சொல்லியிருக்காங்க. அதே பயத்தோடு உள்ளே ஓடி போய் அவங்களோட அப்பா அம்மா எல்லாரையும் கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்து அவங்களும் பார்க்குறாங்க. அப்போவும் அந்த மரத்துக்கு அடியில் ஒரு கல் மாதிரி இருந்திருக்குங்க. அந்த கல் மேலேயே நிவேதா அப்படின்றவங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க. சம்மணம் போட்டு உட்கார்ந்துக்கிட்டு எதையோ சொல்கிற மாதிரி இருக்கு. அதாவது அவங்களுக்குள்ள ஏதோ மந்திரங்கள் சொல்கிற மாதிரி இருக்கு. இந்த கோடாங்கிங்கெல்லாம் மந்திரம் போடுவாங்க பார்த்தீங்களா, இந்த குடுகுடுப்பையெல்லாம் வச்சுட்டு அது எதேதோ அவங்க பாட்டு பேசுவாங்கல்ல, அது மாதிரி இந்த பொண்ணும் உட்காந்து பேசிட்டு இருந்துச்சாங்க. இதை அவங்களோட அப்பா அம்மா அதுக்கப்புறம் முரளி 3 பேரும் அங்கே நின்று பார்த்துட்டு கையை வேற இப்படி இப்படி அசைக்கும் போதே தெரியும் இல்லையா அவங்க என்னமோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்னடா பண்ணுறா, வாடா போய் காப்பாற்றிட்டு வரலாம், வாடா அவளை போய் கூட்டிகிட்டு வரலாம், அந்த மரத்து பக்கத்தில் போயிட்டாடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட சித்தப்பா கூப்பிட்றாங்க. முரளியோட சித்தப்பா, நிவேதாவோட அப்பா கூப்பிடும்போது வாங்க சித்தப்பா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக இவங்க 2 பேருமே ஓடுறாங்கங்க. அந்த மரத்துக்கு பக்கமாக போகும்போதெல்லாம் அவங்க நிவேதாவிலேருந்து ஒரு 10 அடி தூரத்தில் நின்று நிவேதா வந்துருமா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஆனால் அவங்க வரவே இல்லையாங்க. அங்கேயே தான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவங்க பேசுறத கூட காதுலே வாங்காம அவங்க பாட்டுக்கு ஏதோ மந்திரங்கள் சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லிட்டு இருக்கும்போதே அங்கே வந்து நிவேதாவுக்கு பக்கத்துலேயேங்க ஒரு இளம் வயசு பையன் மாதிரியான ஒரு தோற்றம் அப்படியே மெதுமெதுவா அப்படியே வருதுங்க. வந்த உருவம் ஒரு சிகப்பு கலர் சட்டையும் நல்ல பச்சை கலர் வேட்டியும் கட்டின மாதிரி இருக்கு. அப்படியே நெத்தி நிறைய திருநீர் வச்ச மாதிரியும் இருக்கு. இந்த உருவத்தை நிவேதாவுக்கு பின்னாடி பார்த்ததுமே ஆட்டோமேட்டிக்காக அவங்க 3 பேருக்குமே கை காலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. உதறல் எடுத்துருச்சு. அடுத்து நிவேதா வேற அங்கே இருக்காங்க இல்லையா, அவங்கள போய் கூப்பிடணும். இந்த உருவமும் அங்கே இருக்கு. நிவேதாவை என்ன பண்ண போதோ அப்படின்ற பயத்தில் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வேகமாக சத்தம் போட்டிருக்காங்க. இவங்க சத்தம் போட்டதுமே கத்து அவ்வளோ கத்திருக்காங்க. கத்துனதுமே அவங்களோட அம்மாவும் பக்கத்தில் இருக்கிறவங்களெல்லாம் வீட்டுக்கு அதெல்லாம் தட்டி கூப்பிட்டுருக்காங்க. ஊருக்காரங்கள பாதி பேர் அங்கே வந்துட்டாங்க. அங்கே அந்த மரத்து பக்கமாக வரும்போதெல்லாம் அந்த உருவம் பின்னாடி நின்றுச்சு பார்த்தீங்களா, அந்த ஆணோட உருவம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிருச்சுங்க. இப்போ இங்கே நிவேதா மட்டும்தான் உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு அவங்களே எதையோ சொல்லி
பயங்கரமா சிரிச்சிருக்காங்கங்க. சிரிச்சது மட்டும் இல்லாம கையை அப்பப்போ இப்படி குடுகுடுப்பை அடிக்கிற மாதிரி இப்படி இப்படி திருப்பியும் பார்த்துருக்காங்க. கூடவே அந்த பொண்ணு கீழே உட்காந்து எதையோ வரைஞ்ச மாதிரியும் மந்திரம் போட்டுட்டு இருக்காங்க. இது எல்லாம் ஊருக்காரங்களும் பார்த்துட்டே இருக்கும்போது என்னமோ ஆயிடுச்சு, அவன் தான் வந்துட்டான் அப்படின்னு சொல்லி ஊருக்காரங்கள ஒரு சிலர் அவங்களுக்குள்ளேயே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நிவேதாவுக்கு அடுத்து என்ன ஆகுமோ ஏதாகுமோ அப்படின்னு சொல்லி எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டு இருக்கும்போது அவங்களோட அப்பா வேகமாக கொஞ்சம் பயத்தை உள்வாங்கிட்டு நடந்து போய் நிவேதாவை கூட்டிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அந்த பொண்ணோட கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. இழுக்கும் போதெல்லாம் அந்த பொண்ணோட வாயிலேருந்து அப்படியே பயங்கரமாக ரத்தம் வர மாதிரியும் இருந்திருக்கு. அப்படியே பயங்கர ரத்தம் கீழே ஊத்திட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. நிவேதாவை கையை பிடிச்சி இழுத்தாலும் அந்த இடத்த விட்டு ஒரு இன்ச் கூட நகர்த்தவே முடியல. என்ன பண்றதுனே புரியாம குழம்பி போய் இருந்திருக்காங்க. அந்த ஊர்க்காரங்களோடு சேர்ந்து அவங்களோட அப்பா அம்மா முரளி 3 பேரும். அதுக்கப்புறமா அந்த ஊருக்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவளுக்கு அவன் பேய் பிடிச்சிருச்சு, அதே ஆளோட பேய் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்காரங்களாம் பேச ஆரம்பித்ததும் ஊருக்காரங்களில் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு தெரிஞ்ச சாமியாரங்களோட நம்பர் எல்லாம் கொடுக்குறாங்க. இதையெல்லாம் நீங்கள் கூப்பிட்டு பாருங்கள், இவங்க வந்து செஞ்சாங்க அப்படின்னா கொஞ்சம் சக்தி வாய்ந்த சாமிங்க தான், வந்து பண்ணினாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களோட ஆன்மா விளக்கிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் ஐடியா கொடுக்குறாங்க. ஐடியா கொடுத்ததும் ஒரு சாமியை மட்டும் கான்டாக்ட் பண்ணுறாங்க. கான்டாக்ட் பண்ணினதும் அவரும் அங்க இருந்து வேகமா கிளம்பியிருக்காருங்க. அதுவும் இந்த மாதிரியான ஒரு ஆன்மா தான். யாரு அந்த ஆன்மா அப்படின்றது வீடியோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க. அந்த ஆன்மா ரொம்ப பயங்கரமான உக்கிரமான ஒரு ஆன்மா. அந்த ஆன்மாவை விரட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி சொன்னதுல அந்த பூசாரியும் கிளம்பி வராருங்க. வந்தவர் ரொம்ப வயசானவர் தான். அவர் வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஆளு, நிறைய பேய்களை ஓட்டியிருக்காரு. அவரோட அனுபவத்துல பேய் விரட்ட முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருந்ததே கிடையாது. அதனால தான் அவங்கள கூப்பிட்டுருக்காங்க. அங்கே வந்துட்டு பூஜையை நிவேதா உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா, அதுக்கு கொஞ்சம் தூரத்துலேயே பூஜையை இவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அந்த சாமியாரை வச்சு. இங்கே அந்த சாமியாரை சுற்றி சிலர் உட்காந்துருக்காங்க. நிவேதா பக்கத்தில் போகிறதுக்கே பயந்த காரணத்தினால அங்கேயே கொஞ்சம் தூரத்துலேயே மக்கள் எல்லாம் இன்னுமே நின்றுட்டுருக்காங்க. அந்த பூசாரியும் வேகமாக பூஜையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. விடியறதுக்குள்ளே பூஜை நடந்தாகணும் அப்படின்றதுனால மணி அப்போவே 3 மணியை தாண்டிடுச்சாங்க. வேகமாக பூஜையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி அங்கே நிவேதாவை பார்த்து பூஜை பண்ணிட்டு இருக்கும்போது நிவேதாவும் ஆப்போசிட் சைட்ல இருந்து வேற ஏதோ மந்திரங்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்குங்க. சொல்லவே இங்க பூசாரி என்ன பண்றாருன்னா, அந்த பொண்ணு வாய் திறக்க விடாம பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து நிவேதா அப்படின்றவங்களோட பக்கத்துல போயிட்டு முரளியும் அவங்களோட அப்பாவும் தாங்க, நிவேதாவோட அப்பாவும் தாங்க, அப்படியே வாயெல்லாம் கட்டுப்படுத்தி இறுக்கி கையெல்லாம் பிடிச்சி வச்சிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த சாமியார் பூஜையை நிறைய இன்னும் பூஜை பண்ண அந்த நிவேதா அப்படின்றவங்க இன்னும் உக்கிரமாகி, நான் இவளை விட்டு போக மாட்டேன், எனக்கு வந்து இவளை பிடிச்சிருக்கு, இவளோட உடம்புல இருக்க தான் எனக்கு விருப்பம், அதனால இவளை விட்டு நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி அதுவும் ரொம்ப தீர்க்கமாக சொன்ன காரணத்தினால அங்கே பூசாரி என்ன பண்ணுறாருன்னா இன்னுமே நிறைய பூஜைகளை பண்ணுறாரு. பண்ணினதுக்கு அப்புறமா நிவேதா அப்படியே கொஞ்சமாக டயர்டாகி படுக்கிற மாதிரி படுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா கண்ணை மூடிட்டாங்களாங்க. கண்ணை மூடினதுமே அப்படியே கொஞ்சம் நேரம் வரைக்கும் படுத்துட்டு இருந்தவங்க திடீர்னு அவங்களோட உடம்பு அப்படியே ஷேக் ஆகுற மாதிரி குலுங்கிருக்குங்க. குலுங்குனதுக்கு அப்புறமா அந்த பூசாரி என்ன சொல்றாருன்னா, நிவேதா வாங்க உட்கார வைக்காதீங்க, வேகமா இந்த பக்கம் தூக்கிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுமே அங்க முரளியும் அவங்களோட சித்தப்பாவும் சேர்ந்து வேகமா தூக்கிட்டு வந்து இங்க பூசாரி இருக்காருங்க பார்த்தீங்களா, அந்த பக்கமா போட்டுட்டாங்க. போட்டதுக்கு அப்புறமா அங்க ஒரு நிழல் மாதிரியான ஒரு உருவம் தெரியுதுங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா நிவேதாவை தூக்கிட்டு வந்தாங்க பார்த்தீங்களா, அதே இடத்துல தாங்க அப்படியே அந்த நிழல் மாதிரியான உருவம், ஒரு ஆணோட உருவம், அதுவும் இளவயசு ஆண் அப்படின்றது நல்லாவே தெரிகிற அளவுக்கு அந்த உருவம் இருந்திருக்கு. பார்த்த ஊர் மக்கள் சிலர் நடுங்கியே போயிட்டாங்களாங்க. அந்த இடத்த விட்டு மெதுவாக நகர்ந்து போகவும் ஆரம்பிச்சிட்டாங்களாம். அதுக்கப்புறமா அந்த உருவம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இடத்த விட்டு மறைஞ்சிருச்சு. அந்த உருவம் மறைஞ்சி ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் பூஜையை நிறுத்தாமல் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா தான் நிவேதா அப்படின்றவங்க கண்ணையும் திறந்திருக்காரு. கண்ணை திறந்ததுக்கப்புறமா அம்மா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு கதறிக்கிட்டே அவங்க அப்பா அம்மா 2 பேரையுமே கட்டி பிடிச்சிட்டு அழுதுருக்காங்க. அதுக்கப்புறமா என்னம்மா ஆச்சு என்ன அப்படின்னு சொல்லி நிவேதாட்ட கேட்கும்போது அப்போ நிவேதா என்ன சொல்கிறாங்கன்னா, அம்மா அவன் என் கனவுல வந்தாம்மா, என்னை ரொம்பவே தொல்லை பண்ணுறான், நீ வா அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டுட்டே இருக்கான், என்னால் முடியலம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அழுதுட்டு இருக்காங்க. அழுகவே இங்கே பூசாரி என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கப்புறம் அவன் வரமாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தாயத்தெல்லாம் கட்டி விட்டுட்டு போயிருக்காங்க. தாயத்தை கட்டி விட்டதுக்கு அப்புறமா எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு சொல்லிட்டு விடியக்குள்ளேயுமே அந்த பூஜைகள் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டாங்க. கரெக்டாக மணி 5 மணி ஆயிடுச்சு.
அதுக்கப்புறமா அங்கே நடந்த பூஜையோட அந்த பொருள் எல்லாம் ரோட்லேயே இருக்கும் இல்லையா, அதெல்லாம் எடுத்து டிஸ்போஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த சாமியாரை கொண்டு போய் அவங்களோட வீட்டில் விட்டுட்டு நிவேதாவையும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. கூட்டிகிட்டு வரும்போது ரொம்ப டயர்டாக இருந்த காரணத்தினால நிவேதா அப்படியே அவங்களோட பெட்ரூமில் படுத்து தூங்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு வாரம் வரைக்குமே நிவேதா அப்படின்றவங்க சரியாக தூங்கவே இல்லையாங்க. இந்த பக்கம் அந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் பிறண்டு படுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு வாரத்துக்கு அப்புறமா தான் அவங்க நல்லபடியாக தூங்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க. நல்லா இவங்களோட வாழ்க்கை மீண்டும் பழைய நிவேதாவாக வாழ ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட ஒரு 15 நாளுக்கு அப்புறமா மீண்டும் நிவேதாவோட வீட்டில் பயங்கரமான திகிலான நிகழ்வுகள் நடந்திருக்கு. அந்த ஆன்மா போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நினச்சிதான் இவங்க ரொம்பவே சந்தோஷமாக வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. பழையபடி இவங்க இருக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் மீண்டும் அதே ஆன்மா, அந்த ஆன்மா யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குடுகுடுப்பக்காரரோட ஆன்மா தாங்க. நான் குடுகுடுப்பை மாதிரின்னு கையை ஆட்டும் போதே நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க அது குடுகுடுப்பக்காரரோட ஆன்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு. அதே ஆன்மா தான் தொடர்ந்து நிவேதாவை விடாமல் மறுபடியும் தொல்லை பண்ண ஆரம்பிச்சிருக்கு 15 நாளுக்கு அப்புறமா. 15 நாள் ரொம்பவே ஜாலியாக மறுபடியும் நிவேதா பழையபடி வாழ ஆரம்பிச்சிட்டாங்களாங்க. அதுக்கப்புறம் 16வது நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா முரளி நிவேதா இவங்க 2 பேரும் வெளியே உட்காந்து ஜாலியாக பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்களோட அப்பா அம்மா 2 பேருமே சேர்ந்து சாப்பிட்றதுக்கு கூப்பிடுறாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு நிவேதாவும் முரளியும் மறுபடியும் வெளியே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. நல்லாவே உட்காந்து பேசிட்டே இருக்கிறாங்க. மணி பார்த்தீங்கன்னா ஒரு 9 மணி தான் இருக்குமாங்க. அவ்வளோ நேரத்துக்கு இவங்கெல்லாம் உட்காந்து வெளியே பேசிட்டு இருக்கும்போது இன்னும் நிறைய பேர்லாம் உட்காந்துட்டு இருப்பாங்க இல்லையா, வெளியே வாசலில் திண்ணையில் ரோட்டில் அப்படின்னு சொல்லிட்டு நடமாட்டங்கள் இருந்துகிட்டே தான் இருந்திருக்கு. எல்லாருமே உட்காந்து பேசிட்டு இருந்திருக்காங்க. நிவேதாவோட அம்மா கூட பக்கத்து வீட்டில் உட்காந்து தான் பேசிட்டு இருக்கிறாங்க. அப்படி பேசிட்டே இருக்கும்போது முரளியும் நிவேதாவும் பக்கத்தில் ஒரே வாசப்படியில் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது நல்லாவே ஒரு நிவேதா அப்படின்றவங்க பொண்ணோட குரலை தாங்க பேசிட்டு இருக்காங்க. அவங்களோட குரலில் தான் பேசிட்டு இருக்கும்போது சடனாக அவங்களோட வாய்ஸ் சேஞ்ச் ஆகுது. ஒரு பையனோட குரல் கேட்குதுங்க. அவளை ஏண்டா சும்மா தொல்லை பண்ணுற, அவளை விட்டுட்டு நகரு அப்படின்னு யாரோ சொல்கிற மாதிரி இருந்தது. அது வேற யாரும் கிடையாதுங்க, நிவேதா அப்படின்றவங்க தான் சொல்லியிருக்காங்க. சொன்னதுமே முரளிக்கு அந்த வாய்ஸை கேட்டதுமே தூக்கி வாரி போட்டுருச்சுங்க. இந்த குரலை நம்ம எங்கேயோ கேட்டிருக்கோமே, யார் பேசுனாங்க அப்படின்னு பார்க்கும்போதெல்லாம் நிவேதாவோட வாய் தானே அசைச்சிட்டு இருந்துச்சு. ஆஹா, மீண்டும் அவன் வந்துட்டான் நாட்டுக்கு, அந்த குடுகுடுப்பக்காரன் அடங்க மாட்டான் நாட்டுக்கு அப்படின்னு சொல்லி அவர் மனசுல நினைச்சுக்கிட்டு என்ன பண்றாருன்னா அவங்களோட சித்தி அங்க பக்கத்து வீட்டில் தானே உட்காந்துருந்தாங்க, அவங்கள வேகமாக கூப்பிடுறாங்க. கூப்பிட்டுட்டு சித்தி இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு இவர் பதட்டமாக கூப்பிடுறதில்ல. என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிவேதாவோட அம்மாவும் வேகமாக ஓடி வந்திருக்காங்க. ஓடி வந்தவங்கள்ட்ட நிவேதாவை பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது நிவேதா நார்மலாக தாங்க இருந்திருக்காங்க. எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் நார்மல் வாய்ஸில் தான் பேசியிருக்காங்க. என்னடா ஆச்சு, நிவேதா நல்லா தான்டா இருக்கா, ஏன்டா நீ இப்படி என்னை பயமுறுத்திட்டே இருக்கிற, ஏன் இப்படி தொல்லை பண்ணிகிட்டே இருக்கிற அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டதுக்கு அப்புறமா இல்லை சித்தி அப்படின்னு சொல்லி முரளியும் எவ்வளவோ நடந்த விஷயங்களை சொல்ல ட்ரை பண்ணியிருக்காரு. ஆனால் சொல்கிறதுக்கு வாய்ப்பு அமையவே இல்லை அவருக்கு. அடுத்தது என்ன பண்ணுறாங்கன்னா நிவேதாவும் முரளியும் பேசிகிட்டே உட்காந்துருக்கும் போது தான் அந்த வாய்ஸ் கிடைச்சி மறுபடியும் முரளி வந்து பக்கத்தில் உட்காரத்துக்கு பயந்துக்கிட்டே நேராக அவரோட பெட்ரூமில் போய் படுத்துக்கிட்டாராங்க. அடுத்து நிவேதாவும் அவங்களோட அம்மாவும் வந்து பெட்ரூமில் படுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட அப்பாவும் படுத்துட்டாங்க. நல்லபடியாக எல்லாருமே தூங்கிட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் தூங்குறாங்க. நல்ல ஆழ்ந்த தூக்கத்துக்கு எல்லாருமே போனதுக்கு அப்புறமா மணி பார்த்திங்கன்னா எப்படியும் 1 மணிக்கு மேலே தான் இருக்குமாங்க. அவ்வளோ நேரத்துக்கு இங்கே நிவேதாவும் அவங்களோட அம்மா மட்டும் தானே படுத்துட்டு இருக்காங்க. உள்ளாக் போட்டுட்டு தான் படுத்திருக்காங்க. இவங்க 2 பேரும் படுத்துட்டு இருக்கும்போது நிவேதாவோட அம்மாவுக்கு மட்டும் ஒரு சத்தம் கேட்டிருக்குங்க. என்ன சத்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வயசு பையன் வந்து பேசுகிற மாதிரி இருந்திருக்கு. இங்கே என்ன பண்ணுற, வா அங்கே போகலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிடுற மாதிரி ஒரு குரல் கேட்டிருக்குங்க. அப்படி கேட்கும்போது இவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா முரளி தான் வந்து அவரோட பெட்ரூம்க்கு கூப்பிடுறாரு போல அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு வேறு வேலையே இல்லையாடா, அவளை தூங்கவே விட மாட்டியா, அவள் இப்போ தானே நார்மலாக இருக்க, அவளை தூங்குறதுக்கு விடுறா அப்படின்னு சொல்லி அவங்க தூங்கிக்கிட்டே சொல்லியிருக்காங்க. அப்படி சொல்லும்போது முரளி வந்து இருக்காரா இல்லையா அப்படின்றத நிவேதாவோட அம்மா பார்க்கல. ஆனால் வாய்ஸ் மட்டும் கேட்டுட்டு அவங்க பேசி முடிச்சுட்டு மீண்டும் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா ரொம்ப அமைதியாயிடுச்சு அந்த ரூமே. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா மறுபடியுங்க அங்கே நிவேதாவோட அம்மாவுக்கு அதே சத்தம்ங்க, ஏதோ மந்திரம் சொல்கிற மாதிரியான சத்தம்ங்க. இந்த தடவை பயங்கரமான ஒரு மந்திரம், புரியாத வார்த்தையில் மந்திரம் சொல்கிற மாதிரியான ஒரு சத்தம் அதே ஆணோட குரலில் தான் கேட்டிருக்கு. ஆணோட குரலில் கேட்கும்போது இவங்க மீண்டும்
கொஞ்சம் எரிச்சலோட என்ன சொல்றாங்கன்னா, உனக்கு எத்தனை தடவை சொல்றது, அவளை விட்டுட்டு அந்த பக்கம் போடா அப்படின்னு சொல்லி அவங்க கொஞ்சம் கோபமா பேசியிருக்காங்க. அதுவும் ஒரு பக்கமா திரும்பி படுத்துக்கிட்டே நிவேதாவை பார்க்காமலே. அதுக்கப்புறம் மீண்டும் மீண்டும் அந்த சத்தம் கேட்டுட்டே இருக்கும்போது டென்ஷன் ஆயிட்டாங்க. அடுத்து எந்திரிச்சு உட்காந்துட்டு அறிவே இல்லைடா அப்படின்னு சொல்லி பேசுறதுக்கு வாய் வந்துருச்சுங்க. அதுக்கப்புறமா பார்த்தா அங்க வந்து முரளியே கிடையாதுங்க. அங்க முரளி அப்படின்றவர் இல்லவே இல்லை. இவங்க எப்படி உள்ளாக் போட்டுட்டு வந்து படுத்தாங்களோ அதே மாதிரி தாங்க உள்ளாக்கில் தான் இருக்கு. ஆனா இங்க உள்ளுக்குள்ளேயே ஒரு ஆணோட வாய்ஸும் கேட்குது. எப்படா இது சாத்தியம் அப்படின்னு பார்க்கும்போது பக்கத்துலயே பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி அப்படின்னு அணத்துற மாதிரியான ஒரு சத்தம் கேட்டுட்டு இருந்திருக்குங்க. அந்த சத்தமும் இவங்களுக்கு பக்கத்துலயே இவங்களோட பெட்ரூம்லயே தான் கேட்டிருக்கு, பெட்லேயே தான் கேட்டிருக்கு. வேற யாருமே இல்லைங்க. நிவேதா அப்படின்றவங்க தான் அந்த சத்தத்தையும் எழுப்பிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிற மாதிரி. அதுக்கு அப்புறமா நிவேதா நிவேதா அப்படின்னு அவங்களும் பயத்தோடு நிவேதாவை தொடலாமா வேணாமான்னு மெதுவா கையை எடுத்துட்டு போய் கையை வச்சதுக்கு அப்புறமா நிவேதா அப்படின்றவங்க அந்த சத்தம் போடுறத நிறுத்திட்டாங்க, அமைதி ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் நிவேதா என்ன பண்ற எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு அவ தூக்கத்துல தான் அப்படி பண்றாள்னு சொல்லிட்டு எந்திரி அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நிவேதா அப்படின்றவங்க கண்ணு முழிச்சுட்டே தான் இருக்காங்க. கண்ணு ஃபுல்லா அப்படியே ரத்தம் கலர்ல இருந்திருக்குங்க. ரத்தம் வர மாதிரி அவ்வளோ பயங்கர ரெட்டிஷா இருந்திருக்கு. அதுக்கப்புறமா நிவேதா அப்படின்னு அவங்களும் முழுக்குனதுக்கு அப்புறமா சடனா நிவேதா திரும்பி இருக்காங்க. அவங்களோட அம்மாவை பார்த்து திரும்பும் போது எல்லாம் அப்படியே முடியெல்லாம் காத்துல பறக்கிற மாதிரி ஒரு பக்கமா திரும்பிருச்சுங்க. கண்ணெல்லாம் பயங்கர சிகப்பா இருந்திருக்கு. வாயில இருந்தும் ரத்தங்கள் அப்படியே சொட்டுற மாதிரியும் இருந்திருக்கு. அது கூடவே இன்னும் ஒரு உருவத்தையும் பார்த்துருக்காங்க. ஒரு செகண்ட் அந்த முகத்துல ஒரு ஆணோட உருவம் வந்துட்டு போற மாதிரி பார்த்துருக்காங்க. அதுவும் இவங்களுக்கு பழக்கப்பட்ட அதே முகம்தான். அந்த முகத்தை ஏற்கனவே அவங்க பார்த்துருக்காங்க போல. ஐயோ அப்படின்னு கத்துறாங்க. இவங்க அந்த பெட்ரூம்ல இருந்துட்டே பயங்கரமா சத்தம் போடும் போதெல்லாம் ஐயோ ஐயோ அப்படின்னு சொல்லி வீச்சுன்னு இவங்களும் கத்துறாங்க. வாங்க வாங்க அப்படின்னு கத்துறாங்க. கத்தும்போது இவங்க உள்ளாக் போட்டிருக்காங்க இல்லையா, வெளியே இருந்துட்டு அவங்களோட அப்பா முரளி 2 பேரும் கதவை தட்டுறாங்க. என்னாச்சு கதவை தர அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் தட்டிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு கை காலே புரியல. கதவை திறக்கிறதுக்கும் இவங்களுக்கு வந்து மைண்ட் வேலை செய்யல. கொஞ்ச நேரம் வரைக்கும் தட்டிட்டே இருந்துட்டு அதுக்கப்புறமா தான் இவங்களாவே போய் மெதுவா அந்த உள்ளாக்க வந்து எடுத்து விட்டுருக்காங்க. எடுத்து விட்டதுக்கு அப்புறமா அவங்க 2 பேருமே அங்க வாசப்படியில நிக்கிறாங்க. அங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நிவேதாவோட அம்மா லைட்டை ஆன் பண்ற அந்த நேரத்துல இவங்க அந்த இடத்துல ஒரு ஆள் நிக்கிற அந்த உருவத்தை பார்த்துருக்காங்க. லைட் ஆன் ஆகிறதுக்கும் அந்த உருவம் வரத்துக்கும் சரியா இருந்திருக்கு. அதே ரெட் கலர் சட்டை, பச்சை கலர் வேட்டி, பட்டை அடித்த உருவம், ஒரு பையனோட உருவம் நிவேதாவுக்கு பக்கத்துலேயே உட்கார்ந்துருக்கிற மாதிரி இருந்திருக்குங்க. நிவேதாவும் பயங்கர உக்கரமாக இருக்கிற மாதிரியும் இருந்திருக்கு. அந்த உருவம் ஒரு 2-3 செகண்ட் அப்படியே வந்துட்டு போன உருவம். அதுக்கப்புறமா வரல. நிவேதா மட்டும் பயங்கர ஆக்ரோஷமாக சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் மறுபடியும் வந்துட்டேன், நான் இவகிட்ட மறுபடியும் வந்துட்டேன், இவளை விட்டு என்னால் போக முடியாது, என்னை இவளை விட்டுட்டு போக சொல்லாதீங்க, ஆல்ரெடி இவளுக்குள்ள நான் வந்துட்டேன், இனிமேல் என்னால் விலக முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு ஆணோட குரல் பேசுதுங்க. இந்த குரலை கேட்டதும் அவங்களோட அப்பா அம்மா அதுக்கப்புறம் முரளி எல்லாருமே ஒரு ஆட்டம் ஆடிட்டாங்களாங்க. கொஞ்சம் அப்படியே ஷேக் ஆயிட்டாங்களாம். உடம்பெல்லாம் அப்படியே பயங்கரமா புல்லரிச்சு போன மாதிரி அவ்வளோ பயத்துல இவங்க உறைஞ்சு போயிட்டாங்களாம். அப்படியே பேசிட்டே இருக்கும்போது முரளி அப்படின்றவங்க என்ன பண்றாங்களா, சித்தப்பா மறுபடியும் அந்த ஆளை கூப்பிடலாம், அந்த ஆள் வந்தாதான் இந்த பேயை விரட்ட முடியும், வா சித்தப்பா அப்படின்னு சொல்லி கையை இப்படி தட்டி அவங்களுக்குள்ள முனன்னு பேசும்போது அந்த உருவம், நீ எவனை வேணாலும் கூப்பிடு, நான் இவளை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு ஆவேசமா அந்த உருவமும் பேசுதுங்க. அதுவும் ஒரு ஆணோட குரல்ல தான் பேசிட்டு இருக்கு. அதுக்கப்புறமா அவங்களோட அம்மா வந்து என்ன பண்றாங்கன்னா, ஏங்க நீங்க வெளியே வந்துருங்க, கதவை சாத்திட்டு அதுக்கப்புறம் எதுவும் இருந்தாலும் நம்ம ஐடியா பண்ணிக்கலாம், ஏன்னா நம்ம என்ன பண்றோம் அப்படின்றது அந்த ஆன்மாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அது வேற ஏதாவது விபரீதமான முடிவை எடுத்துரும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இவங்க எல்லாம் 3 பேரும் வெளியே வந்துட்டாங்க. நிவேதாவை மட்டும் உள்ள வச்சு லாக் பண்ணிட்டு திடீர்னு இந்த மாதிரி ஆயிடுச்சு இல்லையா, நைட் நேரத்துல என்ன பண்றது ஏது பண்றதுன்னு
என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுனே தெரியாமல் இவங்க திடீர்னு நைட் நேரத்தில் நடந்ததுனால அந்த சாமியாருக்கே மறுபடியும் ஃபோன் பண்ணுறாங்க. அந்த சாமியாருக்கு ஃபோன் பண்ணிவிட்டு இப்படி தாங்க மறுபடியும் அந்த ஆன்மா வந்துடுச்சு, அந்த ஆன்மா விலகவே இல்லைங்க, வந்து மறுபடியும் என்ன ஏதுன்னு பாருங்க அப்படின்னு சொல்லி அவங்க கூப்பிடும்போது அவங்களும் அவசரமாக அவங்க வச்சுருந்த அந்த கம்மியான பூஜை பொருளை மட்டும் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வரும்போதெல்லாம் இவங்களோட அந்த நிவேதா அப்படின்றவங்க ரொம்ப காமாக அமைதியாக படுத்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குங்க. அந்த பூசாரியும் வீட்டுக்குள்ளே வந்துட்டாரு. கதவெல்லாம் திறந்து பார்க்குறாங்க. திறந்து பார்த்தா அந்த பொண்ணு அமைதியாக படுத்துட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்தாவும் அவங்களுக்குள்ள பேய் இருக்கிற மாதிரியும் தெரியல. ஏங்க இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசினதுக்கப்புறமா அவங்க நிவேதாவோட பெட்ரூம்ல இருந்துகிட்டே அந்த சாமியார் வந்து அவளுக்கு எதுவும் இல்லை, அவளுக்கு நல்லா இருக்கிறா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வெளியே வராங்க. வெளியே வந்துட்டு ரோட்டுக்கிட்ட போய் தான் நிவேதாவோட அப்பா அம்மா முரளி 3 பேர் வச்சு என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஆன்மா இப்போ விலகிருச்சுப்பா, அடுத்தது அமாவாசை வருது, அந்த அமாவாசையில் நம்ம வந்து இந்த ஆன்மாவை முழுசாக கட்டுப்படுத்திடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்க சாமி, அமாவாசை வரத்துக்கு எப்படின்னு ஒரு 10 நாள் இருக்குது, 10 நாள் வரைக்கும் இதே போராட்டம் எங்களுக்கு நடந்துகிட்டே தான் இருக்குமா அப்படின்ற மாதிரி அவங்க கேட்குறாங்க. இல்லை, அந்த ஆன்மா வந்தாலும் உங்கள் பொண்ணுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது, மீண்டும் அந்த ஆன்மா வராமல் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த திருநீரை மட்டும் நீங்கள் அழியாமல் பார்த்துக்கோங்க, அவன் நெத்தியில் வச்சுட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் திருநீரையும் கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறமா 10 நாள் வரைக்குமே நிவேதா அப்படின்றவங்க அப்படியே தானாக எந்திரிச்சு உட்கார்றதும், தானாக சிரிக்கிறதும், தானாகவே எங்கேயோ நடந்து போகிற மாதிரி ரோபோ மாதிரி அப்படியே விட்டால் நேராக ஒரு இடத்துக்கு போகிற மாதிரி அந்த மாதிரியெல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்காங்கங்க. அந்த 10 நாள் இவங்களுக்கு கிடக்கிறது 10 வருஷம் கிடக்கிற மாதிரி ஆயிடுச்சா முரளியோட சித்தி சித்தப்பா முரளி 3 பேத்துக்குமே. அதுக்கப்புறம் 10வது நாள் அமாவாசை தினத்தன்னைக்கு தான் அந்த பூசாரி மறுபடியும் இங்கே வர்றாருங்க. வந்தவர் நேராக நிவேதாவோட வீட்டுக்கு கூட வரலங்க, ஆப்போசிட்டில் உள்ள அந்த மரத்துக்கிட்ட தான் போயிருக்காங்க. அங்கே கொஞ்சம் தூரத்தில் ஒரு மரம் இருக்குன்னு சொன்ன பார்த்தீங்களா, நிவேதாவோட வீட்டு பக்கத்தில், அந்த மரத்துக்கிட்ட தான் போயிருக்காங்க. அங்கே போயிட்டு உட்கார்ந்து வருதாங்க. ஏதோ சின்னதான ஒரு ருத்ராட்ச மாலை வச்சு ஒரு ரவுண்டு மாதிரி போட்டு அதுக்கப்புறமா பூஜை எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி எல்லாமே பண்றாங்க. அந்த பொண்ணை வந்து எழுப்பலை, எதுவுமே பண்ணலாம். அந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்க அப்படின்றது கூட இவர் பூசாரி பார்க்கலையா. ஆனால் பூஜையை மட்டும் இவர் நடத்திட்டு இருக்கும்போது அந்த பொண்ணாவே தானாகவே வீட்டில் கதறுதான், உருளுதான், அப்படியே பெட்டை பிடிச்சிட்டு இழுக்குதான், அப்படியே என்ன பண்ணுறதுனே புரியாமல் ரொம்ப வெறி பிடிச்ச மாதிரி பண்ணிட்டு இருந்துச்சாங்க. அதுக்கப்புறமா அங்கே வீட்டை விட்டு வெளியே கூட்டிகிட்டு வந்து இவங்க உட்கார வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது அந்த பொண்ணு உட்காரவே மாட்டாண்டுச்சு. கொஞ்ச நேரம் நீங்கள் அமைதியாக விடுங்க, அவளா தானாக வருவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூசாரியும் அப்படியே ஃபுல்லாக மந்திரங்களை போட்டு பூஜையெல்லாம் பண்ண அதுக்கப்புறமா நிவேதாவே தானா வந்து அந்த ருத்ராட்ச மாலை போட்டாங்க பார்த்தீங்களா, அதுக்கு பக்கத்துல வந்து உட்காந்துட்டாங்களாங்க. உட்கார்ந்ததுக்கு அப்புறம் நீ யாரு, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கும் போதெல்லாம் நான் தான் கோடாங்கி அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லி அந்த கோடாங்கியோட பேரை சொல்லி நான் தான் வந்திருக்கேன், ஏன்னா அநியாயமா நீங்க கொலை பண்ணுனீங்கல்ல, இந்த ஊருக்காரங்களை நான் பழி வாங்காம விட மாட்டேன், எனக்கு நடந்த அந்த சம்பவத்துல இருந்து இந்த ஊர்ல நிம்மதியே இருக்கக்கூடாதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு அந்த ஆன்மா ரொம்ப பயங்கரமா சொல்லியிருக்குங்க. சொன்னதுக்கு அப்புறமா இல்லை முடியாது, நீ இந்த பொண்ணை விட்டு விலகி போய் தான் ஆகணும், இந்த பொண்ணு சின்ன வயசு பொண்ணு, இந்த பொண்ணு வாழ வேண்டிய பொண்ணு, இந்த பொண்ணை நீ தொல்லை பண்ணக்கூடாது, நீ வெளியே போயிடும் அப்படின்னு சொல்லி அந்த பூசாரியும் பயங்கரமா பூஜைகள் பண்றாங்க. அந்த பூசாரி பூஜை பண்ணிட்டே இருக்கும்போது மறுபடியும் ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி அவங்க இன்னும் ஒருத்தரை கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு வந்து மொத்தமா 3 பூசாரிகள் உட்கார்ந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஃபுல்லாக அங்கே பூஜைகள் எல்லாம் பண்ண இந்த நிவேதா அப்படின்றவங்களால ஒன்றுமே தாக்கு பிடிக்கவே முடியலையாங்க. அதுக்கப்புறமா அந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னா, இங்கே அந்த ருத்ராட்ச மாலைக்கு பக்கத்தில் தான் எனக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறமா அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, நான் போயிடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுது. போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வரக்கூடாது அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் சொல்லி அதுக்கப்புறமா தான் அந்த ஆன்மா கிட்ட சத்தியவாக்கு வாங்கிட்டு தான் விட்டுருக்காங்க. இந்த பொண்ணோட உடம்புல மீண்டும் நீ வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பேசிட்டே இருக்கும்போது சத்தியம் வாக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ண வரும்போதெல்லாம் அந்த பொண்ணை திடீர்னு மயக்கம் மட்டும் விழுந்துட்டாங்க. விழுந்ததுமே அந்த பொண்ணோட உடம்புல இருந்து ஏதோ ஒரு கருப்பான நிழல் போற மாதிரி போயிருக்குங்க. அதையும் அவங்களோட குடும்பத்தில் இருக்கிறவங்க பார்த்துட்டு தான் இருந்திருக்காங்க. அந்த கருப்பான உருவம் நேராக அங்கே உள்ள அந்த மரத்துல தாங்க போற மாதிரி போய் மறைஞ்சிருச்சாங்க. அப்பவே புரிஞ்சிச்சு இந்த மரத்துல அந்த ஆன்மா இன்னுமே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது அங்க ஊர்க்காரங்க எல்லாருக்குமே தெரியுங்க அங்க என்ன நடந்துச்சு அப்படின்னா, நிவேதா அப்படின்றவங்கள அந்த பூஜையெல்லாம் பண்ணி நீ தாயத்தெல்லாம் கட்டி விட்டுட்டு வீட்டுக்கும் கூட்டிட்டு வந்துட்டாங்க. கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறமா அந்த ஊர்ல என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கோடாங்கி ஏன் இப்படி சொன்னாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி அங்க நிவேதாவோட ஊர்ல வந்து 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கோடாங்கி வந்து வாழ்ந்துட்டு இருக்காருங்க. அவர் வந்து நார்மலா எல்லாரோட குழந்தைகளும் பிறக்கிற மாதிரி பிறந்து வளர்ந்து அந்த பையன் வந்து 13 வயசு இருக்கும்போதே
அதாவது அந்த கோடாங்கி 13 வயசா இருக்கும்போதே என்ன பண்ணுவாருன்னா அங்கே ஏதாவது ஒரு மரத்தை தொட்டு இங்கே ஆன்மா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாருன்னா கண்டிப்பாக அந்த மரத்தில் பேய் இருக்குமாங்க. அதுக்கப்புறமா அந்த மரத்துக்கு பூஜையெல்லாம் பண்ணி அந்த பேயெல்லாம் விரட்டி விடுவாங்களாம். அப்போயிலேருந்து இந்த பையனுக்கு ஏதோ ஒரு சக்தி இருக்குது அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சதுனால அந்த பையன் ஒரு கோடாங்கியாக மாற ஆரம்பிச்சிருக்காரு. கோடாங்கியாக வாழ ஆரம்பித்ததுக்கு அப்புறமா அவரும் நார்மலான பர்சன் தானே, அவருக்கும் அங்கே பக்கத்து வீட்டில் உள்ள ஒரு பொண்ணுக்கும் காதல் ஏற்படுது. 2 பேருமே அவங்களோட வீட்டில் 2 பேருக்குமே தெரியாதுங்க, இவங்க மட்டும் காதல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இவங்களோட காதல் நல்லபடியாக வளர்ந்து வந்ததுக்கு அப்புறமா அந்த பொண்ணோட வீட்டில் கல்யாண ஏற்பாடும் பண்றாங்க. கல்யாண ஏற்பாடு பண்ணும்போது இவர் என்ன பண்றாருன்னா வா நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் கூப்பிடுறாங்க. அப்போ அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா நீ ஒரு கோடாங்கி, உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லியிருக்கு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆல்ரெடி இவர் கோடாங்கி தானே, பேய் ஓட்டுறது, இந்த மந்திரம் போடுறது, அந்த பில்லி சூனியம் மாயம் இதெல்லாம் பண்றது எல்லாமே பண்ணுவாராங்க. அதனால பொண்ணையும் ஏதாவது நம்ம ஒரு மந்திரம் தந்திரம் பண்ணி அழைச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிக்கிட்டு எல்லாம் வெளியே வரைக்கும் வந்துட்டாராங்க. அவங்களோட வீட்டில் இருந்து அந்த பொண்ணோட வீட்டில இருந்து அழைச்சிட்டு வந்து கரெக்டாக அங்கே இப்போ ஒரு மரம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மரத்து பக்கமாக வந்ததுக்கு அப்புறமா இந்த ஊருக்காரங்க எல்லாருமே சேர்ந்து அந்த பையனை மட்டும் கோடாங்கியை மட்டும் அந்த மரத்தில் கட்டி போட்டு அடிச்சிருக்காங்க, பயங்கரமாக அடிச்சிருக்காங்க. இந்த பொண்ணும் என்ன பண்ணுறாங்கன்னா நான் காதலிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அந்த கோடாங்கி அப்படின்றவருக்கு அப்பா அம்மா மட்டும் தான், அவங்களாலையும் எதுவும் செய்ய முடியல. ஊர்க்காரங்க எல்லாம் சேர்ந்து அந்த கோடாங்கியை பயங்கரமாக அடித்து துன்புறுத்தி போலீஸ்கிட்டலாம் கம்ப்ளைண்ட் எதுவும் கொடுக்காம அவங்களாவே ஊர்க்காரங்களாம் சேர்ந்து அடித்து அவர் இறந்தே போயிட்டாராங்க. அதே மரத்துலேயே சாகிறதுக்கு முன்னாடி கூட என்ன சொல்கிறாங்கன்னா என்னை இந்த மாதிரி நீங்கள் ரொம்ப துன்புறுத்திட்டீங்க, என்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டீங்க, எனக்கு கிடைக்காதவை யாருக்கும் கிடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த இறக்குற தருவாயில் கூட ஒரு சாபம் மாதிரி இந்த ஊரை நான் விட மாட்டேன், கண்டிப்பாக நாசம் பண்ணாமல் விடமாட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த கோடாங்கி ரொம்பவே அந்த சாகிற தருவாயில் அவரோட வழிகள் எல்லாம் பொறுத்துக்கிட்டு இந்த வார்த்தையை சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் இறந்து போயிருக்காருங்க. அவரோட இறப்பு ரொம்ப கொடூரமாக இருந்த காரணத்தினால தான் அதே மரத்துலேயே அவரோட ஆன்மா இன்னமும் அங்கே இருக்கு. இப்போ நிவேதாவை பிடிச்ச அதே ஆன்மாவும் அதே கோடாங்கியோட ஆன்மா தாங்க. அதுக்கப்புறமா கூட அந்த மரத்து பக்கம் வர்றவங்க, அந்த பக்கம் ஊருக்காரங்களாம் வருவாங்க இல்லையா, அந்த மரத்துக்கு அடியில் சரி கொஞ்சம் ரிலாக்ஸாக ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிழலுக்காக உட்கார்ந்தா கூட அவங்களுக்கு தலை சுத்துறது, தலைவலி வருது, கனவுல பேய் கனவா வருது, கூடவே பின்னாடியே யாரோ வர்ற மாதிரி யாரோ பேசுகிற மாதிரியான குரல்கள் நிறையவே கேட்குமாங்க அந்த ஊர்க்காரர்களுக்கு. அதனாலே அந்த மரத்து பக்கத்துல வரதை கொஞ்சம் கொஞ்சமா அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன் நம்மளோட சப்ஸ்கிரைபர் முரளி இருக்காரு பார்த்தீங்களா, அவருக்குமே அந்த மரத்தை பார்த்தாவே லேசா தலை சுத்துற மாதிரி இருக்குமாம். கூடவே நம்மளை யாரோ அங்கிருந்து ஈர்க்கிற மாதிரி, யாரோ நம்மளை கூப்பிடுற மாதிரியான உள்ளுணர்வு ஏற்படும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு. இவ்வளோ விஷயமும் எங்க ஊர்ல நடந்துச்சு. எங்க ஊர்க்காரங்க பண்ணின தப்புனால அந்த கோடாங்கியோட ஆன்மா இன்னமுமே அங்கேதான் இருக்கு. அந்த ஆன்மா மோட்சம் பெறாம அங்கேயே சுத்துறதுனால தான் நிறைய பேத்துக்கு நிறைய பாதிப்பு வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நிவேதாவை வீட்டுக்கு கூட்டிட்டு போனாங்களே, நிவேதாவை கூட்டிட்டு போயிட்டு அங்கே அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி எல்லாம் கொடுத்து கொஞ்சம் ஜூஸ் எல்லாம் கொடுத்து படுக்கவும் வச்சுட்டாங்க. அதுக்கப்புறமா 2 அமாவாசை வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையே இல்லாமல் இருந்திருக்கு. 2 அமாவாசை முடிஞ்சு 3வது அமாவாசைக்கு அப்புறமா தாங்க மறுபடியும் அந்த பூசாரியாவே வராரு. வந்தவர் அந்த மரத்துக்கிட்ட ஏதோ பூஜையெல்லாம் பண்ணி அங்கேயே இவர் ஏதோ குழி தோண்டி எல்லாம் சில பொருட்கள் எல்லாம் புதைச்சி வச்சிருக்காங்க. புதைச்சி வச்சதுக்கு அப்புறமா தான் சொல்றாங்க, ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பேயோட்ட வரும்போது நிவேதா அப்படின்றவங்க அங்கே உட்கார்ந்து மந்திரம்லாம் போட்டுட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த ஆன்மா வந்து கோடாங்கி அப்படின்றதுனால இந்த பூசாரியை ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க பாசிட்டிவான அந்த பூஜைகளை பண்ண, அந்த கோடாங்கி நெகட்டிவான எனர்ஜி உள்ள அந்த பூஜைகளை பண்ண 2 பேருக்கும் எதிர்வாரம் ஆயிடுச்சாங்க. இதையும் அந்த பூசாரி 3வது அமாவாசைக்கு அங்கே குழி தோண்டி எதோ புதைச்சதுக்கு அப்புறமா தான் சொல்லியிருக்காரு, அந்த கோடாங்கி என்னை விட பவர்ஃபுல்லான கோடாங்கி போல என்னை எதிர்த்தே அவன் மந்திரம் போட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ இனிமேல் அந்த மரத்துக்கிட்டே போனாலும் யாருக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே வராது, அந்த அளவுக்கு நான் பவர்ஃபுல்லான தாய் தளம் அந்த மரத்துக்கடியில் புதைச்சி வச்சிருக்கேன், இனிமேல் எந்த ஒரு பிரச்சனையுமே வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிவேதாவுமே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட நார்மல் வாழ்க்கையை திரும்பிட்டாங்க. எல்லாரோடையும் சகஜமாக பேசுறது, அந்த ஆணோட வாய்ஸில் பேசுறது, அதுக்கப்புறம் தனிமையில் இருக்கிறது, அவங்களா பெணாத்துறது, அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமுமே இல்லையா. முரளியும் நிவேதாவும் அதுக்கப்புறம் கூட காலேஜ் எல்லாம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நிவேதா அப்படின்றவங்களுக்கு மேரேஜும் ஆகிடுச்சாங்க. இங்கே முரளி அப்படின்றவர் நல்ல ஒரு வேலையிலும் இருக்காரு. இந்த நிகழ்வு எங்களோட வாழ்க்கையில் மறக்கவே முடியாத நிகழ்வு தான் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி இன்னைக்கான நிகழ்வை நமக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. 2 பேத்துக்குமே நன்றி சொல்லிட்டு இந்த வீடியோ எப்படி
எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது மாதிரி தொடர்ந்து ரியல் லைஃப் கோஸ்ட் இன்சிடென்ட்லாம் கேட்கணும் அப்படின்னா நம்மளோட சினோ ஸ்டோரிஸை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கன்ல ஆல் கொடுத்து வைங்க. ஆல் கொடுத்து வைக்கிறது மட்டும் இல்லாமல் கமெண்ட் பாக்ஸில் ரைட் சைடில் இப்படி ஸ்வைப் பண்ணீங்க அப்படின்னா ஹைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் காட்டும். அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு உள்ளே போனீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதனால் என்னோட வீடியோ இன்னுமே நிறைய பேருக்கு ஸ்ப்ரெட் பண்ணி நிறைய பேர் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கான நிகழ்வை இதோட முடிச்சுக்கலாம். ஓகே நண்பர்களே, இது மாதிரி உங்களோட வாழ்க்கையிலோ அல்லது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ல யாருக்காவது திகிலான பேய் அனுபவங்கள், திகிலான அமானுஷ்ய அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அது நம்மளோட சேனலில் நீங்கள் வீடியோவாக பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அதுக்கு நீங்கள் வாய்ஸ் மட்டும் சென்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக அந்த நிகழ்வு நம்மளோட சேனலில் வீடியோவாக அப்லோட் பண்ண முடியும். ஓகே நண்பர்களே, மீண்டும் ஒரு திகிலான ஹாரரான இன்ட்ரெஸ்டிங்கான ரியல் லைஃப் கோஸ்ட் இன்சிடென்ட்டோட அடுத்த எபிசோடில் சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சினோ ஸ்டோரிஸில் நான் உமா. டாடா பாய்.